இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன தந்தாரோ அதையெல்லாம் இன்றைக்கு 90% நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற முதல்வராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக இன்னும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய கோரிக்கைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை இன்னும் ஒரு 10% 8% கிடைக்காம இருக்குது. அதேபோல் பட்டா வேணும்னு கேட்குறவங்க, முதியோர் உதவித்தொகை வேணும்னு கேட்குறவங்க, பட்டாவில் பேர் மாற்றணும்னு கேட்குறவங்க, இப்படி அதை வீட்டு வரி போடணுன்னு நினைக்கிறவங்க, இப்படி பல்வேறு கோரிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்கும். இது அதிகாரிகள் அலுவலகத்துக்கு போகும்போது சில சிரமங்கள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் முற்றிலுமாக போக்கி அந்த மக்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்திட வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான திட்டங்களில் ஒன்று தான் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு அற்புதமான திட்டம். இதில் நேற்றுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இது 3 மாதத்துக்கு நடைபெறும். இந்த 3 மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள், கிராமங்கள், ஊராட்சி அளவில், அதாவது நகராட்சியில் 2 நகராட்சி வார்டில் 2ஆக பிரித்து, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 167 2 ஒரே வார்டில் 2 நாளைக்கு நடக்குது. இப்படி 10,000 முகாம்கள் நடத்தி அந்த முகாம்கள் வீடு வீடாக ஏற்கனவே அதிகாரிகள்லாம் மனுவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்றைக்கி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நடக்க போகுது, நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதிகாரிகள் மட்டும் இல்லை, அந்தந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் போய் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், காலையில் இந்த 167 பாதி வார்டிலே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. இப்படி சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்குது. ஆக இந்த மனுக்கள் மீது 45 நாட்களில் இன்றைக்கி 43 துறைகளை சேர்ந்து வந்திருக்கிறாங்க. இப்போ எல்லாமே கவுண்டர் போட்டுறோம், பார்த்துருக்குறீங்க. எந்தெந்த மனுக்கள் எது மூலியமாக கொடுக்கணுமோ அந்த துறை வாரியாக கொடுக்கப்பட்டு அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து 45 நாட்களில் அவருடைய தேவைகள், கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் முதலமைச்சருடைய திட்டம். இது இன்றைக்கி மிகச் சிறப்பாக எழுச்சியோடு எல்லா பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்குது. மக்களும் ஆர்வமாக அந்த முகாம்களை கலந்து கொண்டிருக்கிறார். கட்சியில் சேராதவர்களுக்கு திமுகவினர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கலனாலும் அந்த மாதங்களை கணக்கிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்தமாக தரப்படும் எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் அப்போ தான் 2000 கொடுக்குறானுவாங்க, 5000 கொடுக்குறானுவாங்க. திட்டத்தை கொண்டு நம்ம தலைவர் தான். இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கணும்னு நினைக்கிறவர் தான் நம்ம தலைவர். தேர்தல் வரதுனால நான் 5000 கொடுக்குறேன், நாளைக்கு தங்கம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஜெயலலிதா வரலையும் கொடுத்தாங்க. இப்போ அவர் யோகியம் போல் எல்லா மீட்டிங்லையும் பேசுகிறாரு. நாளை தங்க திட்டத்தை கலைஞர் நம்முடைய முதலமைச்சர் நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு நான் இங்கே நிருபர் நீங்கள்லாம் 3.25 லட்சம் அப்ளிகேஷனை அந்த அம்மா இருக்கிற வரையும் ஓரளவுக்கு காலந்தாமதி கொடுத்தாங்க. 3.25 லட்சம் அப்ளிகேஷனை எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஆஃபீஸ்லையும் மனு வாங்கினதோட சரி கடப்பில் போட்டு போயிட்டாங்க. இவர் வந்தவனை கொடுத்தாரா? இந்த திட்டத்தை முழுவதுமாக நிறுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் தான் நிறுத்திட்டோன்னு சொல்கிறாரு. அந்த திட்டத்தை 3.25 லட்சத்துக்கு 1 கிராம் எவ்வளோ ஆச்சு, 8 கிராம் எவ்வளோ ஆச்சு, கஜானாவே காலி ஆகிடும். இன்றைக்கி அந்த திட்டத்தை நிறுத்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண்கள், ஆண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது மாதம் 1000 ரூபாய் தராரு. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம் மூலமாக தராரு. அதனால் எதிர்கட்சிக்காரங்க தேர்தல் நேரத்தில் தேவையில்லாத தான் பேசுவாங்க.